அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஹாதிம் விசா மற்றும் ஷூன் விசா விடுமுறை தொடர்பான ஒரு மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் அரசு வழங்கும் சலுகை மற்றும் மானியம், அடுத்து குவைத்திகளை முந்தும் இந்தியர்கள், அடுத்து சஹல் செயலி வழியாக விசாவை கேன்சல் செய்ய முடியும், தொழிலாளர்கள் எச்சரிக்கை, அடுத்து சாலையை கடக்க முயன்ற நபரின் பரிதாப நிலை, இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் பியூரோ குவைத்தில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இந்திய தொழிலாளர்கள் தான் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார்கள். அதாவது 5,78,240 இந்திய தொழிலாளர்கள் குவைத்தில் பணிபுரிகிறார்கள். இந்தியர்களுக்கு அடுத்து மஸ்ரிகள், அதாவது எகிப்து நாட்டு குடிமக்கள் 2ஆம் இடத்தில் உள்ளார்கள். எகிப்து நாட்டு தொழிலாளர்கள் எண்ணிக்கையானது 4,69,370 பேர். 3ஆம் இடத்தில் குவைத் குடிமக்கள் 4,48,900 பேர் என சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் பியூரோவின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அதுபோல குவைத்தி ஆண்களின் சராசரி சம்பளமானது 1,571 தினார்லேருந்து 1,865 தினார் வரை, குவைத்தி பெண்களின் சம்பளமானது சராசரி 1,356 தினார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அதாவது ஒரு குவைத்தின் சராசரி சம்பளம் இந்திய ரூபாயின் மதிப்பில் 4 லட்சம் ரூபாய். அதாவது 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் தான் அனைத்து குவைத்திகளுக்கும் சம்பளம் வழங்கப்படுகிறது. இந்த சலுகை மட்டும் கிடையாதுங்க. குவைத்திக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கான முழு பராமரிப்பு செலவும் குவைத் அரசே பார்த்துக் கொள்கிறது. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு மாசம் செலவுக்கு பணம், படிக்க வெளிநாட்டு போனா பணம், கல்யாணம் பண்ணா பணம், வீடு கட்டினா பணம், இப்படி அனைத்து செலவுகளையும் குவைத் அரசே பார்த்துக் கொள்கிறது. ஒரு குவைத்தியாக பிறந்தால் போதும், அவன் சாவர வரைக்கும் செலவுக்கு பணம் குவைத் அரசே கொடுக்கும். அதனால தான் சவுதி அரேபியா, ஈராக், லெபனான், எகிப்து, சிரியா ஆகிய நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு குவைத்தி குடியுரிமை பெற தவிக்கிறார்கள். ஆனால் என்னதான் இருந்தாலும் குவைத்திக்கு பிறந்தவனுக்கு மட்டும்தான் குவைத் குடியுரிமை குவைத் அரசு வழங்கி வருகிறது. அதுபோல போலியான டாக்குமெண்ட்ஸ்களை வைத்து குவைத்தி குடியுரிமை பெற்ற ஆயிரக்கணக்கான அரேபியர்களை குவைத் குடியுரிமை குவைத் அரசு தற்போது ரத்து செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள சாலைகளை கடக்கும் போது அதிக எச்சரிக்கையாக சாலையை கடக்கும். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க குவைத்துடைய ரோடு, வாகனங்கள் எல்லாமே அதி வேகமாக வரும். அரப் டைம் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஜாபர் அல் ஏரியாவில் உள்ள சாலையை கடக்க முயன்ற 40 வயது மதிக்கத்தக்க வெளிநாட்டு ஒருவர் ஒரு குவைத்தி குடிமகன் ஓட்டி வந்த வாகனம் மோதி உயர்ந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ இந்த விபத்து தொடர்பாக ஜாபர் அலி காவல்துறை விசாரணை தொடங்கியுள்ளது. அதனால சாலையை கடக்கும் போது அதிக எச்சரிக்கையாக ரோடை கிராஸ் பண்ணுங்க. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, ஹாதிம் விசா தொழிலாளர்கள் எத்தனை மாதம் ஊரில் தங்கலாம்னு கேட்டிருக்காரு. ஹாதிம் விசா தொழிலாளர்கள் 180 நாள் வரை ஊரில் தங்கலாம். 180 நாளுக்கு மேலே இருந்தால் ஹாதிம் விசா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதுபோல் நீங்கள் ஊருக்கு போய் 3 மாதத்துக்கு பிறகு, அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 நாட்களுக்கு பிறகு குவைத்தி நினைத்தால் சஹல் அப்ளிகேஷன் வழியாக ஹாதிம் விசாவை கேன்சல் செய்ய வழி உள்ளது. அதுபோல் ஷூன் விசா தொழிலாளர்களுக்கு மாஃபி முஷ்கில், அவர்கள் 6 மாதம் வரை, அதாவது 180 நாள் வரை ஊரில் தங்கலாம். ஹாதிம் விசாவுக்கு மட்டும் ஏன் இந்த கட்டுப்பாடுனா, சில ஹவுஸ் டிரைவர், ஹத்தாமா, வீட்டு பணிப்பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா 3 மாதம் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு 5 மாதம் 6 மாதம் வரை ஊரில் தங்கிறாங்க. இதனால் குவைத்தி வீடுகளில் வீட்டு வேலைக்கு செய்ய ஆள் இல்லாமல் தவிக்கிறாங்க. எல்லா வேலையும் அவங்களே செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் குவைத் அரசு சஹல் ஆப் வழியாக விசா கேன்சல் செய்யும் ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 19,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 23 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 23,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 15,500 ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 25 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 17,500 ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 24 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 48 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 284 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 977 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒரு ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.